Hi guys, today current affairs பார்க்கலாம். ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2026 இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மற்றும் நிரந்தர தலைநகர் அமராவதி என்ற சட்டப்பூர்வ அங்கீகரிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2014 திருத்தம் கொண்டு வந்து அதை மார்ச் 28, 2026 வந்து தீர்மானம் நிறைவேற்றி மக்களவையில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மாநில பிரிவினைக்கு பிறகு ஹைதராபாத் தான் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுக்கு வந்து தலைநகராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாம்ராஜ் சம்பிரதி அருங்காட்சியகம் குஜராத் மாநிலத்தில் வந்து பிரதமர் வந்து திறந்து வச்சிருக்காரு. இதில் வந்துட்டு சமண வரலாறுகளும் மற்றும் பேரரசர் வந்து சப்ரத்தியோட வரலாற்று தொகுப்புகளும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உலக பௌத்த அமைதி மாநாடு வந்து ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. இதில் வந்து கருணை மற்றும் வன்முறையற்ற தன்மையை ஆதரவளிக்கிறதுக்காண்டி இந்த மாநாட்டை 2026 ஹைதராபாத்தில் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தோனேஷியா 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்துகிற தடை விதித்த முதல் நாடாக இருக்குது. நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் இலக்கண வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டி ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.